கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மையிலும் மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதி. உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை போல இருக்கிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்ம சொல்லுவோம், நினைச்சேன் உங்களை பார்த்துட்டேன் அப்படிப்போம் இல்லைங்களா? என் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ விரும்பின யாக்கோபு சகோதரனோடு ஒப்புரவாகும்படியாய் திரும்ப வரும் பொழுது, இந்த சகோதரனை காணும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவனிடத்திலே மாற்று சிந்தைகள் இல்லை. தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மேன்மையான அற்புதமான காரியங்களை நாம் உடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். என் தேவன் என்னோடு இடைப்படும் பொழுது நான் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் வெற்றியின் சாயல்களாக அது இருக்கும் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கண்டவர். பாருங்க, போதக ஆசீர்வாதம் என்று சொல்ல, பாஸ்டோரல் பிளஸிங். கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். என் தேவனுடைய முகத்தை நான் காணும் பொழுது எனக்கு கிடைக்கிற வாழ்வு என்ன? ஷைன் த ஃபேஸ், ஷைன் அப்பான் த ஃபேஸ். என் ஆண்டவருடைய முகம் பிரகாசிக்கும் பொழுது அவருடைய ஆதரவையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய மகிழ்ச்சியும் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆகவே தான் இங்கே ஏசாவை காணும் பொழுது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த ஆதரவு, அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி அங்கே நிறைவாய் காண்கிற ஒரு காரியமாய் பார்க்கிறார். இரண்டாவதாக இதில் பார்க்கும் பொழுது, கடவுளுடைய முகத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒருவனும் ஒரு காலம், ஆனால் the hidden face now revealed to the people. மறைக்கப்பட்ட முகம் எனக்கு வெளியரங்கமாகிறது. அது வெளியரங்கமாகும் பொழுது எத்துணை காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறார். இறைவனுடைய முகம் எப்பொழுது மறைக்கப்படும் என்று சொன்னால், எப்பொழுது மறைக்கப்படும் என்று சொன்னால், நாம் அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது, நாம் கலக்கங்களோடு இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. அவருக்கு விரோதமான பாடுகளின் காலமாய் அது காணப்படுகிறது. அதர்வைஸ் God always revealing his face to us. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நிறைவுகளை காண்கிறோம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது, seeking the God's face, இறைவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அதை தேடுகிற பாக்கியம்தான் அது உறவை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. When I am praying to God, I am renewing my relationship with God. நான் செபிக்கும் பொழுது என் ஆண்டவரோடு என் உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன் அல்லது புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். இங்கே யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் பொழுது உங்களுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்று சொன்னால், காரணம் என்ன? முகத்தை காணும் பொழுது நான் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் உறவையும் காண்கிறேன். நான் முகத்தை காணாதிருந்த காலத்துல அது என்னுடைய பாடுகளின் காலம், வேதனைகளின் காலம். நான் அந்த முகத்தை தேடும் பொழுது அது எனக்கு புதிய உறவை, புதிய சகாத்தை தருகிறது. இதான் இங்கே தேவனுடைய முகத்தை கண்டது போல என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய முகத்தை காண்பதில் யாக்கோபை போல ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய், ஆசை உள்ள பிள்ளைகளாய், நாடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? காணப்படுவோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்பதை மாற்றமில்லை. இந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் மகிழ்ப்படும்படியான உம்மை தரிசித்த வாழ்வு எங்களுக்கு தாரும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.